இறையேசுவில் அன்பானவர்களை சற்று யதார்த்தமாக எண்ணி பார்ப்போம். தினமும் கோவிலுக்கு வருகின்ற நேரத்திலே வந்து கொண்டிருக்கின்ற அங்கத்தினர்களாகிய நீங்கள் மற்றவர்களை பார்க்கின்ற போது செய்கின்ற செயல்களை எண்ணி பாருங்கள். சிறு சிறு செய்கைகளாக இருக்கும், கண்டுபிடிக்க முடியாதவைகளாக கூட இருக்கும். எல்லாரும் அதை செய்கிறோம். எல்லாரும், எவ்ரிபடி இஸ் டூயிங் தட். வரும்போது யாரையாவது பார்த்த உடனே அவங்கள விஷ் பண்ணுவது, அவர்களை பார்த்து ஒரு புன்னகை செய்வது, அவர்களிடம் ஏதாவது இன்னும் நலம் விசாரிப்பது, இந்த சிறு சிறு செயல்கள் நம்மை அவர்கள் மறக்க விடாதபடி செய்துவிடும். அன்பு சார்ந்த செயல்கள், அக்கறை சார்ந்த செயல்கள், ஈடுபாட்டை காட்டுகின்ற செயல்கள், உன்மீது எனக்கு அன்பு இருக்கிறது, அக்கறை இருக்கிறது என்று காட்டக்கூடிய செயல்கள், இப்படி ஏற்படுகிற நட்புகள் உயர்ந்தது, சிறந்தது. அவர்கள் தனிமையில் இருக்கின்ற போது கூட மனம் சோர்ந்து அவர்கள் அறையில் இருக்கும் அந்த நேரத்தில் கூட, காலையில் வந்தார், அவர் நம்ம பார்த்த உடனே ஒரு புன்னகை புரிந்தார், எவ்வளோ அருமையாக இருந்தது. அந்த காட்சி அந்த நாள் முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கும். இதை அசை போட்டு பார்ப்போம் அன்பானவர்களே. சாதாரண மனிதர்களாகிய நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற போது இப்படிப்பட்ட சிறு சிறு செய்கைகள் வழியாக அடுத்தவருக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகின்றோம் என்றால், கண்டிப்பாக நாம் கோவிலுக்கு வருகின்றது போது ஒவ்வொருவரையும் ஆன்ம ஈடுபாட்டு, ஆன்மீக வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டவர்கள் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கின்றார்கள். கோயிலுக்கு வருகின்ற போது ஆண்டவர் இயேசுவே மகிழ்வார். மகிழ்ந்து, வந்திருக்கிறியா, இன்றைக்கும் வந்திருக்கிற, நான் உன்னை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். இதுதான் ஆன்மீகம். இதுதான் கோவிலுக்கு வருவதால் நம்மில் ஏற்படுகின்ற, நமக்கு தெரியாமலேயே ஏற்படுகின்ற ஒரு இறை அனுபவம். இதையெல்லாம் பலர் பெற்றிருக்கின்றார்கள். பல புனிதர்கள் இப்படி அதை அறிந்திருக்கின்றார்கள். ஒரு சில நன்மை வாங்கிய பிறகு அப்படி மிதந்து கொண்டிருந்த காட்சி கூட அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதுதான் கோவிலுக்கு வருவதால் இந்த உணர்வுகள் நமக்கு இருக்க வேண்டும். ஏதோ கடமைக்கு வருகின்றேன் என்றல்ல, மாறாக இந்த ஈர்ப்பு, இறை ஈர்ப்பு, இதனால் வருகின்றேன். இந்த இறை ஈர்ப்பு எப்பொழுதுமே என்ன செய்யும்? அடுத்தவரை பார் என்று தான் சொல்லும். அதுதான் ஆண்டவர் சொல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை அன்பு செய், உன்னை நீ அன்பு செய்வது போல் உன் அயலானை அன்பு செய். இதுதான் வாழ்க்கையின் சுருக்கம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிக மிக சுருக்கம் இதுதான். இந்த இரண்டும் இருந்தால் நாம் தெளிவாக கடவுளிடம் சக்தி வாய்ந்த கருவிகளாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட நிலையில்தான் சிறு கடுகாக என்னை இறைவன் பயன்படுத்துகின்றார். கண்ணுக்கு தெரியாத அந்த சிறிய புளிப்பு மாவு போல் என்னை இறைவன் பயன்படுத்துகின்றார். என் வழியாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக, பைபிளை தூக்கிட்டு அலைய தேவையில்லை, பைபிளிலிருந்து பிரசங்கம் வைக்க தேவையில்லை, நீண்ட நேரம் பேச தேவையில்லை. ஒரு சிறு செய்கையின் வழியாக நமது அன்பு பரவிக்கொண்டே இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். இன்றைக்கி காலையிலிருந்து நான் எத்தனை பேரோடு அந்த முகமலர்ச்சியோடு, என்ன நல்லா இருக்கீங்களா, நேற்று பார்த்தது, அதுக்கு ஒருபாடு இப்போ தான் பார்க்குறேன், இப்படிப்பட்ட ஒரு சில வார்த்தைகள் அதுவெல்லாம் உறவுகளை வறக்கும். இன்னும் ஒரு சிலரை பார்த்தா மூஞ்சி அப்படி திருப்பி வைக்கும், வெறுப்புக்குரியவர்களாக. அப்படி நாம் இருக்கவே கூடாது. நம்மை பார்க்க வேண்டும். பார்த்து நம்மிடம் ஒரு சில வார்த்தைகளை பேசக்கூடிய அளவிற்கு நமது அன்றாட செயல்பாடுகள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். இந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. அந்த கடுகுவதை வளர்ந்து பறவைகள் வந்து தங்குகின்ற அளவுக்கு அதிகமாக அந்த சிறு கடுகு விதையினுடைய தன்மையை பற்றி ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். புளிப்பு மாவு பிசைந்து வைக்கின்றால் மாவு முழுவதும் புளிப்பெறுகிறது. அதை போன்றுத்தான் நீங்கள் செய்கின்ற சிறு சிறு செயல். ஆனால் இத்தகைய திறமையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற போது அதை பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தாமல் வைத்திருக்கின்ற போதுதான் இன்றைய முதல் வாசகம் அந்த எரேமியா இறைவாக்கினரை எப்பொழுதும் பேச வைத்து பிறருக்கு நற்செய்தி, இறைவாக்கை உரைக்கின்றவர்களாக பயன்படுத்துவார். ஒரு சில நேரத்தில் அவர்களுடைய செய்கைகள் வழியாக பயன்படுத்துவார். இடைக்கச்சை, இடையில் கட்டியிருப்பது உடலோடு ஒட்டி இருக்கக்கூடியது.
எனவே இந்த இஸ்ரேல் மக்களை நான் என் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்களாக தேர்ந்தெடுத்து அவர்களை எனக்கு அருகாமையிலே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வைத்திருந்தேன். ஆனால் அவர்கள் எனக்கு பிரமாணிக்கம் தவறி பொய் தெய்வங்களை வணங்க முற்பட்டார்கள். எனவே அவர்கள் இற்றுப்போனவர்கள், பயன்படுத்த முடியாதவர்கள். எங்கே செய்கிறார்? நீ நாற்பட்டாலான ஒரு கச்சையை வாங்கி, அப்படின்னா புதுசு வாங்குகின்றார். வாங்கி அதை உன் இடையில் கட்டிக்கொள், அதை தண்ணீரில் நனைக்காதே. அவரும் அந்த மாரி வாங்கிக்கிறாரு. மறுபடியும் இறைவாக்கு வருகிறது, நீ ஆசையோடு வாங்கி கட்டிய அந்த கச்சையை எடுத்து சென்று பேராத்து ஆற்றுக்கு செல், அங்கே அதனை ஒரு பாறை இடுக்குள் மறைத்து வை. உன்னிடம் இருக்கின்ற திறமைகளை மறைத்து வைப்பது. என் திறமைகளை கடவுளுக்காக என்றால் என்னிடம் இருக்கின்ற திறமைகள் எல்லாம் கடவுள் கொடுத்தது. அந்த வழியாகத்தான் இந்த புகழ்ச்சி பாடல், கோவிலுக்கு வந்தால் ஜெபம் சொல்வது, பாடுவது, இதுவெல்லாம் எனக்கு கொடுத்தவருக்கு நான் கொடுப்பது. அடுத்தது, எனக்கு கொடுத்தது மற்றவர்களுக்காக. இதனை நீ மற்றவர்களுக்கு செய்தபோது எனக்கே செய்தாய், இதை நீ மற்றவர்களுக்கு செய்யாத போது எனக்கு செய்யவில்லை. செய்தவர்கள் எல்லாம் வாருங்கள் விண்ணகத்திற்கு, செய்யாதவர்கள் எல்லாம் நெருப்புக்குள் செல்லுங்கள். இது இரண்டு தான். தெளிவாக ஆண்டவருடைய தத்துவம் நமக்கு புரிந்து விடுகிறது. எனவே இப்படி பயன்படாத ஒன்று பாறையில் வச்சுடுறது, திறமையை அப்படியே உள்ளே போட்டு மடக்கி வச்சுருக்கிறது. கத்தியெல்லாம் பாருங்கள், வாங்கின கத்தியை தூக்கி ஒரு ஓரமாக போட்டு வச்சுருந்தா அது அப்படியே பாழாகி பழசாகிவிடும். ஆனால் அதை எடுத்து தினம் தினம் தீட்டி நம்ம பயன்படுத்துகின்ற போது மிக மிக அது ஷார்ப்பாக வெட்டிகிட்டே இருக்கும். எனவே பயன்படுத்தாத அது ஒன்று பாறை இடுக்கில் வை. அப்புறமா போய் அந்த பாறை இடுக்கை எடுத்துகிட்டு வா. அந்த பாறை இடுக்கில் வச்சே இடைக்காட்சியை போட்டோம், போய் எடுத்துகிட்டு வருவார். நஞ்சு போர் இருக்கிறது. இதே போன்று இஸ்ரேல் மக்கள் ஆகிவிடுவார்கள். எப்படி மனசு வருது பாருங்கள். கடவுள் எப்படி அதெல்லாம் சொல்கிறாரு. இடைக்காட்சியை போல் வத்திருந்தேன், ஆனால் அவர்கள் இப்படி எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள். அதை உணர்த்துகின்றார். கொண்டு போய் வை, மறுபடி போய் அதை எடு. அது இற்று போயிருக்கும், பட்டு போயிருக்கும், பயன்பாட்டிற்கு உதவாததாக இருக்கும். நான் அப்படிப்பட்டவனாக இருக்கின்றேனா? கடவுள் கொடுத்ததை மறைத்து வைத்து கடவுளுக்கு புகழ் சேர்க்காமல் அதை நைந்து போக வைத்து கொண்டிருக்கின்றேனா? கடைசி வரையில் நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். கோவிலுக்கு ஒருவர் நடக்க முடியாதவர், செருப்பு போடாமல், வெயிலோ பழையோ மழையோ ஏதோ பொடியாக இருந்தாலும் செருப்பு போடாமல் தான் வந்துட்டு இருப்பார். வயது முதிர்ந்த வரையில் வந்து கொண்டிருந்தார். அவரிடம் கேட்டபோது அவர் சொன்னார், என் மனைவி மருத்துவமனையில் கடைசி நிமிடத்தில் போராடி கொண்டிருந்த போது நான் செய்த ஒரு உடன்படிக்கை என்ன, என்னால் நடக்க முடிகின்ற அளவிற்கு, என்னால் ஒரு அடியை எடுத்து வைக்க முடியும் என்ற சக்தியை கடவுள் எனக்கு கொடுக்கின்ற அந்த நேரம் வரையில் நான் கோவிலுக்கு செல்வேன், திருப்பலி காண்பேன். அதுதான் அந்த கடைசி. இன்னும் பயன்படுத்த முடியும், இன்னும் ஒரு எடுத்து வைக்க முடியும் என்ற சக்தி உன்னில் இருக்கிறது என்றால் அது கடவுளுக்காக என்பவர்களை உயர்ந்தது, சிறந்தது. இன்றைய வாசகங்கள் சிந்தித்து பார்ப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று திங்கட்கிழமை நமக்கு கிடைத்த ஒரு பெரும் நாள். இடைவிடா சகாய அன்னை நமக்காக கோவிலிலே காத்திருந்து நம் விண்ணப்பங்களை கேட்டு அருள் புரிகின்றார். எங்கள் திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் நாட்டுத் தலைவர்கள் சமூகத் தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்தருள மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதரர்களைப் போல வாழ்க்கை நடத்த இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் பரிசுத்த ஆவியார் அவர்களுக்கு வழிகாட்ட இந்த நவநாள் பக்தர்கள் உமது திருவிழாத்தின்படி தங்கள் உடல்நலத்தில் நீடிக்கவும் நோயாளிகள் உடல்நலத்தை திரும்பவும் அடைய வேண்டும் என்று மரித்த நவநாள் பக்தர்களுக்கும் மற்ற மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றியை தந்தருளை இந்த நவநாளின் முக்கிய கருத்துகளுக்காகவும் இங்கு கூடியிருக்கும் நம் அனைவருடைய தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரும் உமது உண்மையின் ஒளியை காணவும் உமது அன்பின் ஆர்வத்தை உணரவும் வேண்டுமென்று நம்மிட விடா சகாய அன்னையிடம் நம்மவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்து சொல்லுவோம். நன்றியர்கள்
நீர் எங்களுக்கு புதிய அருள் வாழ்வை அளித்ததற்காக ஆண்டவரே எங்கள் நன்றியர்களை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் தாய்மொழியின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் திருவருட்சாதனங்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் எங்கள் தாய்மொழியின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நவநாள் செய்வோர் பெற்றுக்கொண்ட ஆன்ம சரீர நன்மைகளுக்காக எங்கள் தாய்மொழியின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்த உதவிகளை நினைத்து பார்த்து இடைவிடா சகை அன்னைக்கு மௌனமாக நன்றி சொல்லுவோம்.